வெல்கம் டு மை சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மீன் குழம்பு. இன்றைக்கி காளா மீன் வாங்கியிருக்கோம், அதை குழம்பு வைக்க போகிறேன். இப்போ வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே. இப்போ தான் வீடியோ எடுக்கிறோம். இது வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம் தாளிச்சிட்டு, ஒரு வெங்காயம் 2 தக்காளி இதை போட்டு வதக்கிட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு தாளிச்சிட்டு, மஞ்சத்தூள், இது வந்து தனியாத்தூள், இது வந்து வெறும் மிளகாத்தூள். தனியாத்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இதில் தான் வந்து நான் எல்லா சாமானும் போட்டு அரைச்சிருக்கேன். இது ஸ்பெஷல் தனியாத்தூள். இது வந்து வெறும் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அது உப்பு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம மீனுக்கு உண்டான மசாலா போட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து இதில் வந்து நான் எப்போவுமே மீனுக்கு வந்து அந்த கவுச்சி வாடையெல்லாம் அடிக்காமல் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே வச்சு அரைப்பேன், கொத்தமல்லியும் வச்சு அரைப்பேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, ஒரு 7-8 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, அவ்வளோதான். மிளகு, இஞ்சி வைக்க மாட்டேன் நான். இதெல்லாம் வச்சு எதெல்லாம் விட்டுட்டேனப்பா. இந்த மசாலாவில் என்ன அரைச்சிக்கிறேன்னு திருப்பி எதாவது விட்டுருந்தா நீங்கள் சொல்லுங்கப்பா. இது வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் கணிசமாக அந்த அளவுக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் மிளகு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் பூண்டு ஒரு 6-7 பல். இவ்வளோ தான். இதை வச்சு நல்லா மசியாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு தேவையான அளவு குழம்புக்கு போட்டுக்கு மிச்சத்தை வந்து நாங்கள் வறுக்கிறதுக்கும் இந்த மசாலா போடுவோம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிச்சு வரையிலே அது வந்து நல்லா உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். எல்லா மசாலாலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு டேஸ்டியாக இருக்கும். இன்னொன்று, வெந்தயமும் கருவேப்பிலையும் சேர்ந்தாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்ணுக்கு, முடிக்கு வந்து ரொம்ப நல்லது. முடி வளரலன்றவங்க இந்த மாதிரி சாப்பிட்டாக்கா கண்டிப்பாக முடி வந்து நிறைய சீக்கிரம் வராது, முடியும் நல்லா வளரும். இந்த வெந்தயமும் கருவேப்பிலையும் வந்து முடிக்கு அவ்வளோ ஒரு அவசியமான ஒன்று. இது வந்து புளி ஒரு எலுமிச்சை சைஸு ஊற வச்சுருக்கேன். இந்த ஊறிட்டுக்கிட்டோம். இது நல்லா கொதி வந்ததும் புளியை ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி நல்லா கொதி வந்து எண்ணெய் வந்ததும் மீன் போட வேண்டியது தான். இதுதான் வந்து காளா மீன். இது வந்து இப்போ எங்கள் மாமியாரெலாம் பத்திய மீனுன்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து குழம்புக்கு துண்டு, அது வந்து வறுக்கிறதுக்கு. குழம்பு வந்து நாங்கள் 2 பேர் தான் சாப்பிடுவோம். இது வந்து வறுக்கிறதுக்கு. இந்த மீன் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் பேர் பார்த்தா ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி இருக்குது. அது எனக்கு தெரியாது. இங்கே சென்னையில் வந்து இது வந்து காளா மீனுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து சால்மன் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. மற்ற ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, அது பார்த்துக்கோங்க. இந்த மீன் வந்து நாங்கள் அடிக்கடி வாங்கி செய்வோம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு கூட நல்லா கொடுக்கலாம். முள் வந்து ஒரே ஒரு முள் தான் இருக்கும்.
முள்ளெல்லாம் நிறைய இருக்கவே இருக்காது, டேஸ்டியாகவும் இருக்கும் குழம்பு. அது கிடைச்சதுன்னா வாங்கி செய்து சாப்பிட்டு நோயற்ற வாழ்க்கையே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து நிறைய வைரஸ் இருக்கிற இதில் அந்த காலம் மாதிரி கிடையாது. இப்போ வந்து ஜங்க் ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடலாம் ஆசைப்பட்டு, ஆனால் வந்து ரேராக சாப்பிட்றது நல்லது. சின்ன பசங்கள்லாம் கூட இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை சொல்கிறோம். பசங்க வந்து அவேர்னஸ்ஸு இருந்தால் வந்து நம்ம நிறைய இதுலேருந்து தப்பிக்க முடியும். குழம்பு கொதிக்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து மீனை போட்டுக்கலாம். நான் வந்து புளி ஊற்றிட்டேன். இவங்க வெளியே போயிட்டதுனால அது வீடியோ எடுக்க முடியல. கரைச்சி ஊற்றிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்படி மீனை போட்டுட்டு இப்படி ஒரு குலுக்குனிங்கன்னா அது நல்லா உள்ளே போயிடும். எண்ணெயும் வந்து மேலே வந்து ஆனால் இந்த மாதிரி ஆட்டினோம்னா மீன் வந்து உடையாமல் அழகாக உள்ளே போயிடும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து இந்த கருவேப்பிலையை வந்து அப்படியே ஓரமாக போட்டோம்னா இதோட இதுவும் இறங்குச்சுன்னா ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு இதுதான். மீன் மசாலா அரைச்ச மசாலாவில் நான் அந்த அளவுக்கு போட்டுட்டேன். இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். தனியாத்தூள், ஸ்பெஷல் தனியாத்தூள். இது சாம்பார்லாம் போட்டு அரைச்சது. இது வந்து தனியாத்தூள் நிறைய போட வேண்டியதில்லை. வெறும் மிளகாத்தூள். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மசாலாவில் வந்து கொஞ்சம் மிளகும் போட்டிருக்கோம், ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி மசாலா போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட இருக்கும். சால்ட் ஒரு டீஸ்பூன், அவ்வளோதான். இதை வந்து இந்த மசாலா நீங்கள் தனியாக பழக்கம் இல்லாதவங்க வந்து தனியாக அதெல்லாம் போட்டு சேர்த்துட்டு, எனக்கு பழக்கம் இருக்கிறத தொட்டு நான் இந்த மாதிரி பண்ணுறேன். பழக்கம் இல்லாதவங்க வந்து தனியாக மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிட்டு அப்புறம் அதை மீனில் கலந்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை முழுசாக போட்டு தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு போட்டிங்கன்னா கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலா வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து மிச்சம் இருந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஃப்ரிட்ஜு வந்து ஃப்ரீசரில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்போ குழம்பு வச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. எங்கள் வீட்டில் அம்மாலாம் வந்து முன்னாடியே கூட பண்ணி வச்சுக்கோங்க.
இது மீன் கெட்டியாகவும் இருக்கும், நல்லா ஒன்றும் சூப்பராக வறுக்கிறதுக்கும் நல்லா வரும், மசாலாலாம் ஒட்டி சூப்பராக வரும். இது வந்து ஊறட்டும். தனியாக கலந்து இதில் இது பண்ணி விட்டிங்க, ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். அந்த மீனுக்கு மசாலா தடவி ஊற வச்சிட வேண்டியதான். ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour அப்புறம் கற்றுக்கலாம். மீன் நல்லா சூப்பராக இந்த கரண்டியில் எடுக்கிறத விட அந்த கரண்டியில் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. அப்படியே அழகாக சூப்பராக இருக்குது மீன் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். இது வந்து உடனே வந்து ஃபுல்லாக மூடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு மூடினீங்கன்னா குழம்பு வந்து ஒன்றும் ஆகாது. இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்டா மாதிரி ஆகிடும். இன்றைக்கி சாப்பாடு பார்த்துடலாமாப்பா? இன்றைக்கி வந்து சுட சுட சாதம், என் பேரன் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டான். இது வந்து மீன் வறுவலுக்கு காரம் போட்டு வச்சுருக்கேன். மீன் குழம்பு, சூப்பரான மீன் குழம்பு. அப்புறம் என் பேரனுக்காக நான் போட்டது வந்து கேரட்டு, பருப்பு. இதில் வந்து அவனுக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குதுன்னு வெங்காயம் தக்காளி போடாமல் மற்றதெல்லாம் மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், கேரட் ஒரு 2-3 கேரட்டு, பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நாங்கள் வந்து ரசம் வச்சுக்குவோம். கொஞ்சம் பருப்பு அவனுக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ரசம் வச்சுக்குவோம். இதுலேயே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேரட்டு இந்த மாதிரி தனியாக அவங்களுக்குன்ட்டுன்னு நிறைய கேரட் போட்டு நெய் போட்டு விட்டோம்னா சாப்பிட்ருவாங்க நல்லா. இன்னொரு வீடியோ நான் போடுறேன் பேபிஸ்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.